Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கல்வாரி சபையின் நமஸ்கார ஆராதனையோடு இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம், வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோம். ஆகவே முதலாவதாக தேவனுடைய வார்த்தை கேட்க முன்பதாக, அவருடைய நமஸ்காரிக்கு முன்பதாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க போகிறோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறது. ஆகவே உற்சாகத்தோடு நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். நாங்கள் நமஸ்கரிக்க போகிறது முன்பதாக இந்த நேரத்தை தேவனுடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேலையிலும் கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவரே நேரலையின் மூலமாக இணைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரியை நான் இயேசுவின் கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை, இந்த நேரத்திலும் கூட அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வேலையிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவான அபிஷேகம் அவர்களை நிரம்பட்டும். அவர்கள் எந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய அன்பை அவர்களும் ருசி பார்க்கும்படியாக தேவனுடைய கரத்திலே இந்த நேரம் முழுவதும் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஆகவே நமஸ்கார குழுவோடு சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். கூப்பிடும்போது எனக்கு செவி கொடுத்தே, என்னை நினைத்தே, நான் பாத்திரனோ, இது உண்மையோ, என் மேல் அன்பு கூர்ந்தே, என்னை நினைத்தே, இது அதிசயம். சரி பாருங்க. கூப்பிடும்போது எனக்கு செவி கொடுத்தே, என்னை நினைத்தே, நான் பாத்திரனோ, இது உண்மையோ, நீர் என் மேல் அன்பு கூர்ந்தே, என்னை நினைத்தே, இது நான் தேவனின் நண்பன், தேவனின் நண்பன், நாம் தேவனின் நண்பன், நாம் தேவனின் நண்பன், என்னை அழைக்கிறார். சர்வ வல்ல தேவன், மகிமையின் கர்த்தர், நண்பன் என்று அழைத்தீரே. வல்ல தேவன், மகிமையின் கர்த்தர், நண்பர் என்றே அழைத்தீரே. சர்வ வல்ல தேவன், சர்வ வல்ல தேவன், மகிமையின் கர்த்தர், நண்பர் என்றே அழைத்தீரே. சர்வ வல்ல தேவன், சர்வ வல்ல தேவன், மகிமையின் கர்த்தர், நண்பர் என்று அழைத்தீரே. தேவனின் நண்பன், தேவனின் நண்பன், நாம் தேவனின் நண்பன், நாம் தேவனின் நண்பன் என்று அழைக்கிறார். நாம் தேவனின் நண்பன், நாம் தேவனின் நண்பன், நாம் தேவனின் நண்பன் என்றே அழைக்கிறார். நல்லவரே, உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. நல்லவரே, உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. சொல்லும். நல்லவரே, உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது, உள்ளது. நல்லவரே, உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையா உம்மை
எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். ஹல்லேலூயா ஆமென், 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 ஹல்லேலூயா ஆமென். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருன்று, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன்,
நேசர் உம்மை ஆராதிக்கிறேன். அப்படியே சபையோட சத்தங்கள் உயரப்படட்டும். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எங்கள் ஆத்மநேசர் உன்னை ஆராதிக்கிறேன். நீரே தஞ்சமென் கேடகமா, என் ஆவி என்றும் உமக்காடி பணியும். நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசர் உன்னை ஆராதிக்கிறேன். நீர் மாத்திரம் எங்கள் ஆத்ம நேசர் உன்னை ஆராதிக்கிறேன். நீரே தஞ்சம், நீரே தஞ்சமென் கேடகமா, என் ஆவி என்றும் உமக்காடி பணியும். நீர் மாத்திரம் எங்கள் ஆத்மநேசர் உன்னை ஆராதிக்கிறேன். நீர் மாத்திரம் எங்கள் ஆத்மநேசர் உன்னை ஆராதிக்கிறேன். இதய கண்மலை நீர்தானையா, ஓரிய பங்கும் நீர்தானையா. இதய கண்மலை நீர்தானையா, ஓரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. சேர்ந்து பாடலாமா? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. உம்மையல்லாமல், உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம்
நீர்தான், தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஹalleluya. நன்றி சுவாமி, நன்றி. ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே நாங்கள் நன்றாக நமஸ்கரித்தோம், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோம். ஆகவே போதகர் கலாநிதி லோஹான் பிபிலே ஆயத்தமாக இருக்கிறார். உங்களோட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோட பேச இருக்கிறார். ஆகவே நாம் வார்த்தைக்கு செவி கொடுப்போம். සුබෝදෑසනක් සභාව ඔබ සුනාම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මම සාදරයෙන් පිළිගන්නවා. சபையாருக்கு காலை வணக்கம். ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு கௌரவத்தோடு வரவேற்கிறோம். පසුගිය සතියේ මම පටන් ගත්ත දේශනා මාලාවක් එකිනෙකිනා තේමා මත දේශනා මාලාවක්. ஆகவே கடந்த வாரத்திலே நான் ஆரம்பித்ததான இந்த பிரசங்க தலைப்பு தொடர் பிரசங்கம் ஒருவருக்கொருவர் என்றதான தலைப்பு. ගිය සතියේ මම දේශනා කෙරුවා අපි එකිනෙකිනා කියන කීමනාව ගැන. ஆகவே ஒருவருக்கொருவர் என்றதான வரைவிலக்கணத்தை සමාවෙන්න குறித்து එකිනෙකිනා ප්‍රේම කරන කීමනාව ගැන. ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் என்று சொன்னோம். උන්වහන්සේගේ අන්තිම රාත්‍රී උන්වහන්සේ දෙනවා ආඥාවක්. මම අලුත් ආඥාවක් නුඹට දෙනවා. ஆகவே அவருடைய ராபோஜன பந்தியிலே கடைசி இரவிலே புதிய கட்டளையை சொன்னார். මම නුඹට ප්‍රේම කරව වගේම නුඹ එකිනෙකිනාට ප්‍රේම කරන්න. நான் உங்களிடத்திலே எப்படி நேசித்தேனோ அதே வண்ணமாக நீங்கள் மற்றவர்களை நேசிக்க එවිට வேண்டும். ලෝකේ දැනගනි ඔබ මගේ සැබෑ ගෝලියෝ அப்பொழுது කියලා. உலகம் அறிந்து கொள்ளும் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று. එකිනෙකිනා ප්‍රේම කිරීම. ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துதல். කොහොමද ඒක කරන්නේ? அதை எவ்வளமாய் செய்வது? මම කිව්ව ප්‍රථමයෙන්ම අපි එකිනෙකව ප්‍රේම කරන්න යනවා නම් ප්‍රේමය කියන්නේ කරුණාවන්තයි. ஆகவே நான் சொன்னேன் இந்த ஒருவரை ஒருவர் என்றதான காரியத்தை குறித்து எப்படி அன்பு செலுத்துவென்றால் அந்த அன்பு என்று சொல்வது இரக்கம் உள்ளது. යමෙකු සිනාසීමට ඔබ හේතුවක් වෙන්න ඕන. யாராவது ஒருவர் சிரிப்பதற்கு புன்சிரிவல் செய்வதற்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும். තව එක්කෙනෙක්ට ප්‍රේම හැඟෙන්නට දැනෙන්නට ඔබ හේතුවක් වෙන්න ඕන. ஆகவே நீங்கள் மற்றவர்கள் அன்பு செலுத்தப்படுகிறார்கள் என்பதை குறித்து වලාකුළු ආසය உணர்வு. විතරක් නෙමෙයි තියෙන්නේ වලාකුළු සමහරට අපේ හදවත තුල තියෙනවා. ඒ වලාකුළු වලට දේදුන්නක් වෙන්න ඔබ හේතුවක් වෙන්න ඕන. ஆகவே வானத்திலே மாத்திரமல்ல மேகங்கள் இருப்பது நம்முடைய உள்ளத்திலும் கூட அநேக வேளைகளில் மேகங்கள் இருக்கும். அதிலே அந்த மேகத்திலே வானவில்லாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னேன். මන්ද ප්‍රේමය කරුණාවන්තයි. ஏனென்றால் அன்பு இரக்கம் உள்ளது. දෙවනුව ප්‍රේමය ආත්මాతකාමී නෙවෙයි. இரண்டாவது அன்பு சுயநலமற்றது. ඔබගේ සම්බන්ධකම් ගැන බලනකොට ඔබ කේන්ද්‍ර කර ගන්න ඕනේ ප්‍රේමය. ஆகவே உங்களுடைய உறவுகளை குறித்து நீங்கள் முன்னெடுக்கும் போது அன்பை மையஸ்தானமாக வைத்துக்கொண்டு நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். ප්‍රේමය අගෞරව කරන්නේ නැහැ. அன்பு ஒருபோதும் அவமானப்படுத்தாது. ප්‍රේමය පුද්ගලයෙක්ගේ වටිනාකම හඳුනාගෙන ඒකට ප්‍රතිචාරය දක්වනවා. அன்பு ஒருவருடைய பெருமதியை உணர்ந்து அதுக்கு ஏற்ற விதமான பிரதிபலிப்பை காண்பிக்கும். ප්‍රේමය සමාව දෙයි. அன்பு மன்னிப்பை கொடுக்கும். ප්‍රේමය සමවිතම සමාදීමට කොහොම හරි මාර්ගයක් හොයනවා. ஆகவே அன்பு எப்பொழுதும் மன்னிப்பை கொடுப்பதற்காக ஒரு வழியை தேடிக்கொண்டே இருக்கும். ප්‍රේමය හැම අවස්ථාවකම සමවිතම ජය ගන්නවා. ஆகவே எப்பொழுதும் அன்பு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும். ප්‍රේමයෙන් හැම විටම ජයග්‍රහණය කරයි. அன்பு எப்பொழுதும் ஜெயம் எடுக்கும். මම මේ කාරණා ගිය සතියේ කාරණාත් එක්ක සාම මේ උදෑසන මම දේශනා කරන්න යන කියවනත් එක්ක මම හිතලා බලනකොට මට මතක් වුණා තෙරේසා මවතුමියගේ ප්‍රකාශනයක්. ஆகவே கடந்த வாரத்துடைய செய்தியை நான் நினைத்துக்கொண்டு இந்த வாரத்துடைய செய்தியை நான் முன்னெடுக்கும் போது அன்னை தெரேசாவுடைய கூற்று எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ඒ ප්‍රකාශනය මෙසේයි. அது இவ்வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று உலகில் உள்ள மிகப்பெரிய நோய் புற்றுநோயோ காசநோயோ தொழுநோயோ அல்ல, அது தேவையற்றது, விரும்பப்படாதது மற்றும் கவனிக்கப்படாதது. உடல் நோய்களை மருந்து மூலம் குணப்படுத்தலாம், ஆனால் தனிமை, விரக்தி, நம்பிக்கையின்மை ஆகியவற்றுக்கு அன்பு மட்டுமே தீர்வு. உலகிலே ஒரு துண்டு ரொட்டிக்காக இறக்கும் பலர் உண்டு, ஆனால் ஒரு சிறிய அன்புக்காக இன்னும் பலர் இறக்கின்றனர். ලෝකේ තියෙන ලොකුම රෝග පිළිකා නෙමේ, ෂය රෝගය නෙමේ, ඒ වගේ රෝග නෙමේ. ஆகவே உலகத்தில் இருக்கிறதான கொடிய நோயாக புற்றுநோயோ காசநோயோ அல்ல, தொழுநோயும் அல்ல. ලෝකේ තියෙන විශේෂම
රෝගය තමයි ප්‍රේමය හිඟකම. ஆகவே உலகத்தில் இருக்கிறதான பயங்கரமான நோயில ஒன்றுதான் இந்த அன்பு குறைவுபட்ட காரியம். ප්‍රේමය නොලැබීම. அன்பை பெற்றுக்கொள்ளாத நிலை. නොසැලකිලිකම. ஆகவே அது கண்டு கொள்ளாத நிலைமை. අනවශ්‍ය බව මට මාව අවශ්‍ය නැහැ. நான் உங்களுக்கு தேவையில்லை என்ற காரியத்தை உணர்த்துவிப்பது. අපේ ඇඟ තුල තියෙන රෝගවලට බෙහෙත් තියෙනවා. ஆகவே எங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதான நோய்களை குணப்படுத்த மருந்து இருக்கிறது. නමුත් මෙවැනි හදවත් තුල තිබෙන රෝගවලට එකම විසඳුම තමයි ප්‍රේමය. ஆகவே உள்ளத்தில் இருக்கிறதான நோயை தீர்ப்பதற்கு இருக்கிறதான ஒரே தீர்வுதான் அன்பு. තෙරේස මෞතිමේ කියනවා පාන් කෑල්ලකට මැරෙන්න කණ්ඩායමක් ඉන්නවා. නමුත් ඊට වඩා විශාල කණ්ඩායමක් ඉන්නවා பிரேமே ටිකක් ලැබෙන්නට මැරෙන්න කණ්ඩායමක්. அன்னை தெரேசா சொல்லுகிறதான காரியம் உலகிலே ஒரு துண்டு ரொட்டிக்காக இறக்கிறதான பலர் உண்டு. ஆனால் ஒரு சிறிய அன்புக்காக இன்னும் பலர் இறந்து கொண்டே இருக்கின்றனர். ඉතින් අපි එකිනෙකව ප්‍රේම කරන්න යනවා නම් நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் මගේ මේ උදෑසන දේශනාව තේමා තමයි අපි එකිනෙකව පිළිගන්න වෙයි. ஆகவே இந்த காலவேளையிலே உங்களோடு நான் பேசுகிறதான தலைப்பு நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். අපි මම කියනවා නම් මම දැනටමත් පාස විනෝදන මම එයාට ප්‍රේම කරනවා කියලා මම ඒ වගේ මම එයාට කියනවා මම එයාව පිළි අරන් තියනවා මගේ ජීවිතේට. ஆகவே நான் பாஸ்டரை ஏற்றுக்கொள்வேனானால் நான் அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்வேனானால் என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். මම තව මනුෂ්‍යයෙක්ව පිළිගන්න බෑ මම මේ මනුෂ්‍යයට ප්‍රේම කරුවේ නැත්තම්. நான் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த நபரை நான் அன்பு கூறாவிட்டால். මම මේ මනුෂ්‍යව පිළිගන්න ලෑසි නැත්තම් මම එයාට ප්‍රේම කරන්නත් බෑ. அந்த நபரை நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லை என்றால் நான் அவரிடத்தில் அன்பு செலுத்த முடியாது. මම හිතනවා ඒක සාධාරණයි. මගේ පළවෙනි තේමාවෙන් පස්සේ දෙවෙනි තේමාව මේ ඉරිදාට අපි කොහොමද අපි එක්කෙනෙක්ව පිළිගන්න ඕනේ කියලා காரணாව ගැන මම දේශනා කරන්න ඕන. ஆகவே இந்த காலை வேளையிலே ஒருவரை ஒருவர் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான தொடர் பிரசங்கத்திலே இந்த வாரத்திலே நான் இவ்வளமா இணைப்பது நல்லது. එක්කෙනෙක්ව පිළිගන්න. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ඒ විශේෂ පදය අපි දකිනවා රෝම පොතේ 15 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදය. ஆகவே இது ரோமர் புத்தகத்திலே 15வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை கவனிக்கிறோம். ඒ පදය ඇතට අපි ප්‍රේමය ගැන පාවිච්චි කරපු පදය වගේම ඒ පදය එක හා සමානයි. අපි කියනවා මම නුඹට ප්‍රේම කරව වගේම ඔබ එකිනෙකාට ප්‍රේම කරන්න. මේ පදය කියනවා கிறிஸ்துஸ் வான்சே ඔබ පිළිගත් ආකාරයෙන්ම එකිනෙකනාව පිළිගන්න. ஆகவே முதல்ல சொன்னது போல நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கூறுங்கள் என்று சொன்னது போல இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான வசனம் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். දැන් මම මේ පදේ විග්‍රහ කරන්න පෙර මම යම්කිසි පසුබිමක් දෙන්න ඕන රෝම සභාව ගැන. ஆகவே இந்த வசனத்தை நான் விளங்கப்படுத்துவதற்கு முன்பாக ரோம சபையுடைய பின்னணியை நான் கூறியே ஆக வேண்டும். අපි නව කිවිසුම බලනකොට අපි දකිනවා සභාවේ අපි ව්‍යාජ ධර්ම තියෙනවා, ව්‍යාජ ප්‍රොපේතුවරුන් ඉන්නවා, ව්‍යාජ පූජකවරුන් ඉන්නවා. ඒ ගැන පෞතුමා තද විදියට කතා කරනවා. ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டை கவனிக்கும் போது அந்த சபையிலே அந்த காலகட்டத்திலே பொய் தீர்க்கதரிசிகள், பொய் போதகர்கள், கள்ள போதகர்கள் ஏராளமாக இருந்த சூழ்நிலையாய் இருக்கிறது. මේක තමයි ප්‍රධානම ප්‍රශ්නයක්. இதுதான் பெரிய பிரதான பிரச்சனையா නමුත් இருந்தது. සභාව තුල සභාව අතර තවත් பிரதான பிரச்சனைයක් තිබුණා. அடுத்துதான் சபைக்குள்ளும் சபைக்கு சுற்றோட்டாரத்திலும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. ඒ තමයි යුදෙව් කිතුණුවන් සහ විජාතික නැත්නම් අන්‍ය ජාතික කිතුණුවන් අතර තිබුණ මේ ගැටුම්. ஆகவேதான் இந்த சபையில் இருந்த பிரச்சனை என்ன என்று நாங்கள் தேடி பார்ப்போமா இருந்தால் அங்கே யூத கிறிஸ்தவர்களும் அதே போல புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் முரண்பாடுகள் இருந்தது. ඒක සාධාරණයි. இது சாதாரணம். මන්ද වසර දහසකට වැඩි කාලයක් පුරා යුදෙව් ජනතාව දෙවියන් වහන්සේගේ සෙනග කියලා ඔවුන් හඳුනාගත්තා. ஆகவே பல ஆயிரக்கணக்காக இந்த ஜனங்கள் தங்களை யூத ஜனங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ඔවුන් දෙවියන් වහන්සේට කැප වුණා, ඔවුන් දෙවියන් වහන්සේට වෙන් වුණා, ඔවුන්ගේ ඇඳුම් පැළඳුම් වලින් එක දැක්කා, ඔවුන්ගේ ආහාර කෑම වලින් දැක්කා, ඔවුන්ගේ සිරිත් වලින් එක දැක්කා. ඉතින් ඔවුන් දෙවියන් වහන්සේගේ සෙනග කියලා ඔවුන් ඒක ගැන புதும சஹதிகක් තිබුණා. ஆகவே இவர்கள் தங்களுக்கென்ன தேவனுக்கென்ன சொந்தமானவர்கள், தேவனுக்கென்ன பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய உடைகளை கவனிக்கும் போது, அவர்களுடைய உணவுகளை கவனிக்கும் போது, அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை கவனிக்கும் போது தாங்கள் வித்தியாசமானவர்களாக விளங்கினார்கள். ඉතින් අපි තේරුම් ගන්න ඕන සභාවට යුදෙව් එක්කෙනෙක් එනකොට එයා ගැලීම ලැබිලා යුදෙව් කිතුණුවෙක් වෙනකොට අපි තේරුම් ගන්න ඕන ඒ යුදෙව් ක්‍රිස්තියානින්ට පරම්පරා 50කට පුරාවට ඔවුන්ගේ පෙළපත සොයා ගන්න පුළුවන්. ஆகவே இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறி சபைக்குள்ளே வரும்போது
அவர்களை குறித்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 50 தலைமுறைகளுக்கு முன்பாகவே இவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. ඔවුන් ගැලවීම ලැබෙන්න පෙර ඔවුන් සුද්ධ ලිවිලි කටපාඩම්ුත් කරලා තියෙනවා. ஆகவே அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை மனப்பாடம் செய்யப்பட்ட ஜனங்கள். දෙවියන් වහන්සේ ගැන අවබෝධයක් තියෙනවා. ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவு இருக்கிற ஜனங்கள். නමුත් යේසුස් වහන්සේ ගැන සැබෑ මුණ ගැසීමක් නැහැ. ஆனால் இயேசுவை குறித்து தெளிவான சத்தியம் அவர்களுக்கு தெரியாது. අන්‍ය ජාතීන් புறஜாதிகள் ඔවුන්ට කිසි දැනුමක් නැහැ. அவர்களுக்கு ஒன்றையும் குறித்த அறிவு இல்லை. පෙළපත් නැහැ. அவர்களுக்கு எந்த வரலாறும் இல்லை. පළවෙනි පරම්පරාවේ කිතුණුවන්. அவர்கள் முதலாவது பரம்பரை கிறிஸ்தவர்கள். ඔවුන් බයිබලයේ කියවන්නේ පළවෙනි සැරේට. அவர்கள் முதல் தடவையாக வேதாகமத்தை வாசிக்கிறவர்கள். ඔවුන්ට ආත්මික සිරිත් විරිත් නැහැ. அவர்களுக்கு ஆவிக்குரிய வழிமுறைகள் என்று ஒன்று இல்லை. ඔවුන්ට විශේෂ ආහාර කෑම තිබුණේ නැහැ. அவர்களுக்கென்ன விசேட ஆகார பட்டியல் இல்லை. ඔවුන්ට විශේෂ ඇඳුම් පැළඳුම් තිබුණේ නැහැ. அவர்களுக்கென்ன விசேட உடைகளும் இல்லை. ඉතින් මේ පක්ෂ දෙක එකතු වෙනකොට සභාවේ இப்படியாப்பட்டதான இரண்டு குழுக்கள் ஒன்றாக சபையிலே இணையும் போது නිකන් හිතන්න පුළුවන් අරගලය. அப்ப இணையும் போது எப்படி குழப்பம் ஏற்படும் நமக்கு தெரியும் தானே. දැන් රෝම සභාවේ ඒක ඊට වඩා උසස් විදියට තිබුණා. ලොකු විදියට තිබුණා. ஆகவே இந்த ரோம சபையிலே இந்த பிரச்சனை உச்சத்திலே இருந்தது. මන්ද ගොඩක් දුරට රෝම සභාව පටන් ගත්තේ සමාජයට ඒක පේතෘස් යටතේ වෙන්න පුළුවන් අපි දන්නේ නැහැ කවුරුත් කියන්නේ. නමුත් ඒක ගොඩක් දුරට පටන් ගත්තේ යුදෙව් කිතුණුවන් වලින්. ஆகவே இந்த ரோம சபையை யார் உருவாக்கினது என்று பார்த்தோம்னா பேதுரு அல்லது அநேக வேளைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கிறிஸ்தவர்கள் மூலமாகவே. යුදෙව් කිතුණුවන් තමයි වැඩි පිරිසක්. ஆகவே இதிலே பெரும்பான்மையாக யார் இருந்தது என்றால் யூத கிறிஸ்தவர்கள். යුදෙව් කිතුණුවන් තමයි නායකත්වය දැරුවේ. ஆகவே யூத கிறிஸ்தவர்கள் தான் இதுக்கு தலைமைத்துவம் கொடுத்தார்கள். හැබැයි ඊට පස්සේ කාලෙකින් පස්සේ අන්තිෝකිය කියන නගරයක සුභාරංචි යනවා අන්‍ය ජාතින්ට. கொஞ்ச காலத்துக்கு பின்பாக அந்த அந்தியோக்கிய பட்டணத்திலே சுவிசேஷம் போய் சேருகிறது இந்த புறஜாதிகளை நோக்கி. මහත් පිබිදීමක් ඇති වෙනවා. அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படுகிறது. අන්‍ය ජාතින් ගැලීම ලැබෙනවා දහස් ගානකින්. ஆயிரக்கணக்கிலே அந்நிய ஜனங்கள் புறஜாதிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். දැන් මේ කාලයවල இந்த காலகட்டத்திலே තේරුම් ගන්න ඕන මේ රෝම පොත ලියන්නේ 57 වෙනි වසරේදී. ஆகவே ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும் இந்த பவுல் எழுதுகிறார் கிறிஸ்துவுக்கு பின் 57வது ஆண்டிலே. 41 වෙනි වසරේ 41வது வருஷத்துல ක්ලෝඩියස් එම්පරතුමා නැත්නම් අධ්‍යක්ෂතුමා அந்த க்ளோடியஸ் எம்பரர் என்று சொல்லப்படுகிறதான இந்த ஒரு நபர் යුදෙව්වරුන්ගේ රැස්වීම තහනම් කරනවා රෝම නගරේ. ஆகவே ரோம நகரத்திலே இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய ஒன்று கூடுதலை சபை கூடுதலை தவிர்க்கும்படியாக சொல்லியிருந்தார். 49 වෙනි වසරේ යුදෙව් අයව ඔක්කොම රෝම නගරෙන් එළියට දානවා. ஆகவே 49வது வருஷத்திலே ரோம நகரத்திலிருந்து அவர்களை வெளியேற்றினான். 53 දී එයා මිය යනවා. 53லே அவன் இறந்து போகிறான். ආයමත් මේ රෝම නගරේ හිටපු යුදෙව් කිතුණුවන් ආයමත් එන්න පටන් ගන්නවා ඒගොල්ලන්ගේ ගෙවල් වලට. ஆகவே மீண்டுமாக இந்த ரோம கிறிஸ்தவர்கள் மீண்டும் அந்த நகரத்துக்கு வருகிறார்கள் குடியேறுவதற்காக. හැබැයි ඔවුන් නැවතත් සභාවට එනකොට ஆனால் மீண்டும் அவர்கள் சபைக்குள்ளே வரும்போது දැන් ඉන්නේ වැඩි පිරිසක් අන්‍ය ජාතීන්. ஆனால் இப்பொழுது உள்ளே சபையில யார் அதிகமாக இருக்கிறது என்று கவனிப்போமா இருந்தால் புறஜாதி மக்கள். නායකත්වයක් අන්‍ය ජාතීන්. யார் தலைமைத்துவம் கொடுக்கிறது என்றால் புறஜாதி மக்கள். යුදෙව් කිතුණුවන් දැන් සුළු පිරිසක්. ஆகவே இப்பொழுது யூத கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள். ඔවුන්ගේ සප්පත්තු වල ඕගලන් ඇවිදින්නකෝ බලන්න පොඩ්ඩක්. அவர்களுடைய சப்பாத்தை நீங்க போட்டுக்கிட்டு கொஞ்சம் நடங்களே. මම එළියේ මිනිහෙක්නේ තාමත් හරිද? ඉතින් මම තාම දන්නනේ සමහර අය කියනවා පරණ පල්ලියේ කතා කියනවා. நானும் புது ஆள் தான் இந்த சபைக்கு சொல்லுவாங்க பழைய சபை. දැන් පරණ පල්ලියේ ඉන්න සෙනග අඩු වෙනකොට අලුත් සෙනගක් වැඩි පිරිසක් වෙනකොට මේ ප්‍රශ්නයක් වගේ ඇති වෙන්න පුළුවන්. ஆகவே பழைய ஜனங்கள் குறையும் போது புதிய ஜனங்கள் அதிகமாய் சேரும் போது இந்த முரண்பாடுகள் உள்ளே ஏற்படலாம். ඉතින් මේ යුදෙව් කිතුණුවන් දැන් සුළු පිරිසක්. ஆகவே இப்பொழுது யூத கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினரே අන්‍ය ජාති තමයි වැඩි පිරිස. ஆகவே புறஜாதிகள் அதிகமாய் பெரும்பான்மையா இருக்கிறார்கள். නායකත්වයත් අන්‍ය ජාති. யார் தலைமைத்துவம் கொடுக்கிறது என்றால் இந்த புறஜாதிகள். ඔවුන් අතර අනිවාර්යෙන් ප්‍රශ්න ඇති වුණා. அப்படி என்றால் நிச்சயமாகவே அவர்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகள் பிரச்சனைகள் வந்திருக்கும். අපි දකිනවා මේ ප්‍රශ්නේ පටන් ගන්නේ රෝම පොතේ 14 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ ඉඳන්ම පෞතුමා පටන් ගන්නවා. ஆகவே இந்த பிரச்சனை குறித்து ரோமர் புத்தகத்திலே 13வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து பவுல் இந்த பிரச்சனை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். මනුෂ්‍යගේ ඇදහිල්ල දුර්වල වෙන නිසා එයව ප්‍රතික්ෂේප කරන්න එපා. மனிதர்களுடைய விசுவாசம் குன்றும்போது அவர்களை புறக்கணிக்க வேண்டாம். පෞතුමා කතා කරන්නේ මේක කාගේ වැරද්දද කියලා.
யாருடைய பிழை தப்பு என்று சொல்லுகிறது அல்ல பவுல் இந்த இடத்துல காண்பித்து கொடுப்பது. යුදෙව් කිතුනුවන්ද වැරදිද අන්‍ය ජාතින්ද වැරදිද කියලා ඒක පවුලට වැඩක් නැහැ. මන්ද ඒක නෙමෙයි ඇත්ත ප්‍රශ්නය. ஆகவே இந்த யூத கிறிஸ்தவர்களாலே பிரச்சனை அல்லது புறஜாதி ஜனங்களாலே பிரச்சனையா என்று அங்கே விவாதம் செய்யவில்லை. அது அல்ல உண்மையான பிரச்சனை. ඔබ කන දේවල් ගැන ඔබ අඳින දේවල් ගැන ඕව ගැන ප්‍රශ්න දාන්න එපා. ஆகவே நீங்கள் உடுத்துகிற காரியத்தை குறித்து உண்ணுகிற காரியத்தை குறித்து பிரச்சனை பண்ணிக்கொள்ள வேண்டாம். සැක සහිතු වාද කිරීමට ඒවට අහු වෙන්න එපා. ஆகவே சந்தேகப்படுகிறதான அந்த பொறிகளுக்குள்ளே நீங்கள் சிக்கப்பட வேண்டாம். පවුල්තුමා කොහෙවත් කියන්නේ ඔයා තමයි වැරදි මම තමයි හරි මම වැරදි ඔයා හරි එහෙම කියන්නේ නැහැ. பவுல் எந்த இடத்திலையும் சொல்லவில்லை நீ பிழை நான் சரி நீ பிழைன்னு මන්ද எந்த இடத்துல சொல்லவில்லை. ප්‍රධාන ප්‍රශ්නය කවුද හරි කවුද වැරදි නෙමෙයි. ප්‍රධාன ප්‍රශ්නය සභාවේ ප්‍රේමය හිඟයි. ஆகவே இந்த சபையிலே யார் பிரச்சனை என்பது அல்ல இந்த இடத்துல இருக்கிறதான பெரிய பிரச்சனை. இந்த இடத்துல இருக்கிறதான பெரிய பிரச்சனை அன்பு குன்றி போயிருக்குது, குறைந்து போயிருக்கிறது. හැමෝම ආත්මార్థකාමී. எல்லாரும் சுயநலவாதிகள். ප්‍රේමය හිඟයි. அன்பு குறைந்து போயிருக்கிறது. එක්සිට් කමක් නැහැ. ஒருமனப்பாடு இல்லை, එකමුතු කමක් නැහැ. ஒன்றிணைந்து இல்லை. ඒ නිසා ආත්මයන් වහන්සේට ක්‍රියා කරන්න බෑ. ஆகவே ஆவியானவர் கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறது. මේ ප්‍රශ්න තාමත් සභාව තුල තියෙනවා. இன்றைக்கும் இந்த பிரச்சனை சபைகளிலே இருக்கிறது. පොඩක් හිතලා බලන්නකෝ. අපේ වර්තමාන අපේ රටේ තියෙන සමහර ප්‍රශ්න. நம்ம நாட்டில் இருக்கிறதான நிகழ்காலத்தில் உள்ள பிரச்சனைகளை குறித்து யோசித்து பாருங்களே. බෞද්ධ ආගමේ ප්‍රධාන නිකායන් මොකක්ද? දෙකක් තියෙනවා. හින්දු ආගමේ 4ක්, ඉස්ලාම් ආගමේ අඩුම වශයෙන් 2ක්, වැඩිම වශයෙන් 7ක්. ක්‍රිස්තියානි ආගමට නිකායන් කීයක් තියෙනවද? ලෝකේ පුරාම 44000ක්. මම දන්නවා වත්තල පළාතේ එක සභාවක් තියෙනවා. பழைய தட்டுவே එක සභාවක්, උඩ තට්ටුවේ තව සභාවක්. ஆகவே நான் வத்தலையில் இருக்கும்போது கண்டு கொண்ட காரியம் கீழே உள்ள மாடியில் கீழேயிலே ஒரு சபை இருக்கிறது, மேலே ஒரு சபை இருக்கிறது. යට තට්ටුවේ එක සභාවක් තිබුණා. ඊට පස්සේ ප්‍රශ්නයක් අතුරුනේ ඇතිරිමක් ඇති වුණා. ඒ මනුස්සය වෙන තැනකට යන්නේ නැතුව උඩ තට්ටුවට ගිහිලා සභාවක් පටන් ගන්නවා. ஆகவே கீழே பிரச்சனை ஏற்பட்டவுடன் அவர் என்ன செய்தால் வேற எங்கேயாவது போகாதபடிக்கு மேலே போய் இன்னொரு சபை ஆரம்பித்தார். මගේ සරල භාෂාවෙන් මම ඇහුවා නම් ප්‍රශ්න මම අහනවා බොලේ කොහොමද මේක දෙවියන් වහන්සේව සතුටු කරන්නේ? ஆகவே நான் சாதாரண பாசையில கேட்பனா இருந்தா எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும் இப்படி செய்தால்? අර නිකන් ඒක මේ විවාහය කියන ආදර්ශයට පාවිච්චි කරනවා. මම සිස්ටර්ත් එක ප්‍රශ්නයක් දානවා නම් මගේ සූට්කේස් පැක් කරගෙන මම අල්ලපු ගෙදරට ගිහිල්ලා ඒ නෝනාගේ ෆ්‍රයිඩ් රයිස් කනවා. ඒ වගේ කතාවක් නේ. ஆகவே அந்த விவாகரத்தின் காரியத்தை முன்வைக்கும் போது நான் என்னுடைய மனைவியோட பிரச்சனை பண்ணிக்கொண்டு என்னுடைய சூட்கேஸை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுல மனுஷியோட போய் அங்கே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுகிறேன். හැබැයි ගෙදර එනවා ඇඳුම් හොදන්න. ஆனால் வீட்டுக்கு வர்றேன் உடுப்பு கழுவுவதற்காக. කොහොමද මේක හරියන්නේ? இது எப்படி சரியாக போகும்? මේක තමයි අපි දකින ප්‍රශ්නය. இதுதான் இந்த இடத்துல இருக்கிறதான பெரிய பிரச்சனை. ඉතින් මේ ප්‍රශ්න වලට අපි මුහුණ දෙන්න ඕන. මේකට ප්‍රධාන හේතුව තමයි ප්‍රේමයේ හිඟකම සහ අපි එකිනෙකම පිළිගන්නේ නැති නිසා. ஆகவே இந்த பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்னவென்றால் அன்பு குறைவது, அதே போல ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளது இல்லாம தன்மை. දැන් අපි පදේ කියමු. இப்பொழுது அந்த வசனத்தை வாசிப்போம். රෝම 15 සිට 7. இப்பொழுது வாசிப்போம் ரோமர் புத்தகம் 15வது அதிகாரம் 5 7 வரை. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබව පිළිගත් වගේම கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல එකිනෙකනාව පිළිගන්න. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். පාවුතුමා මෙහි විශේෂ වචනයක් පාවිච්චි කරනවා ප්‍රොස්ලම්බානෝ කියන වචනය. ஆகவே இந்த கிரேக்க பதத்தை இந்த பவுல் பாவிக்கிறார். මේක එක සැරයක් පාවිච්චි කරනවා 14 වෙනි පරිච්ඡේදයේ. 13வது அதிகாரத்தில் இதை குறித்து இந்த வசனத்தை பாவிக்கிறார். දෙසරයක් පාවිච්චි කරනවා 15 වෙනි පරිච්ඡේදයේ. 15வது அதிகாரத்தில் 2 தடவை பாவிக்கிறார். දෙසරයක් පාවුතුමා පාවිච්චි කරනවා පිලමන්ගේ පොතේ. பிலமோன் சபையிலே 2 தடவை பாவிக்கிறார். මතකද පිලමන්ගේ කතාව? பிலமேனுடைய கதை தெரியுமா? මම මගේ ඔනෙසිමස් කියන වහල්කරු මම නැවතත් ඔබ වෙතට යවනවා. ஆகவே இந்த அடிமையாய் இருக்கிறதான ஒனேசிமஸை உன்னிடத்தில் மீண்டுமாக அனுப்புகிறேன். නමුත් යවන්නේ නැවතත් වහල්කරුවෙක් හැටියට නෙමෙයි, නමුත් ඔබගේ සහෝදරයෙක් හැටියට. ஆகவே நான் உன்னிடத்தில் அனுப்பும்போது அடிமையாக அல்ல, இப்பொழுது உன்னுடைய சகோதரனாக நான் அனுப்புகிறேன். ඔබ මාව ප්‍රොස්ලම්බානෝ කරනවා වගේම එයාව ප්‍රොස්ලම්බානෝ කරන්න. ஆகவே என்னை நீ பிரஸ்லம்பா எடுப்பது போல அவனையும் பிரஸ்லம்பா எடுத்துக்கொள். පවුල් සරල වශයෙන් කිව්වනම් අපි දන්නවා පවුතුමා කියන්නේ කවුද? பவுல் என்று சொல்லும்போது இலகுவான தமிழில் சொல்லுவோமா இருந்தால் பவுல் யார் என்று நமக்கு தெரியும். පවුතුමා කිව්වනම් මම ඔබගේ නිවසට එනවා. பவுல் சொல்வாரா இருந்தால் நான் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறேன் ඔබ என்று. ලෑස්ති කරේ ඔබ එයාව පිළිගන්න ආකාරයම ඔබගේ
දුර්වලම සහෝදරයව පිළිගන්න ඕන. ஆகவே என்னை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீர்களோ அதே போல பலவீனமா இருக்கிறதான சகோதரன் வரும்போது என்னை ஏற்றுக்கொண்டது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். සමහර විට අපි මිනිසුන්ගේ ගෙවල් වලට යනකොට சில வேளைகளிலே மனிதர்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் சந்திப்புக்காக போகும்போது සමහර අයට දෙනවා යකඩ පුටුවක්. சிலருக்கு இரும்பால செய்யப்பட்டதான நாற்காலி கொடுப்போம். කුෂන් එක්කේම. அது குஷனோடு இருக்கிறது. අනිත් අයට දෙනවා ප්ලාස්ටික් පුටු. மற்றவர்களுக்கு கொடுப்போம் பிளாஸ்டிக் நாற்காலி. නේද? அப்படியா? සමහර අයට දෙනවා සෙරමික් පිඟාන. සෙරමික් පිඟාන. செரமிக் பீங்கான்ல சாப்பாடு கொடுப்போம். නොරිටාකි පිඟාන. නොරිටාකි. நொரிட்டாங்கி. අනිත් අයට ප්ලාස්ටික් පිඟාන. சிலருக்கு பிளாஸ்டிக் பீங்கான்ல சாப்பாடு கொடுப்போம். සමහර අයට බලු පිඟානුත් දෙයි. சில்வர் தட்டிலே சாப்பாடு வரும். සමහර අයව නිවසට අර නිකන් අර පෝච් එකටවත් ගේන්නේ නැහැ. වත්තේ ගේට්ටුව ගා තමයි කතා කරන්නේ. ஆகவே சிலரை வீட்டில் இருக்கதான இடத்துல கூட கொண்டு வர்றதில்ல, அவங்கள கேட் கிட்டே கழிச்சிட்டு அனுப்பிடுவோம். සමහර අය එනකොට සාලෙට ගේනවා අර සෙටි එකේ දාලා තිබුණ ෂීට් ඔක්කොම ගලවලා ලස්සනට වාඩි කරනවා. சிலர் வரும்போது நாங்க அந்த செட்டில அந்த மூடப்பட்டிருக்கதான அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு அவர்களை நன்றாக கவனிப்போம். අපි විවිධ අයව විවිධ විදිහට පිළිගන්නවා. நாங்கள் மனிதர்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஏற்றுக்கொள்ளுவோம். නමුත් සභාවේ ஆனால் சபை අපි එක්කෙනෙක්ව පිළිගන්නකොට நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் போது අපි පිළිගන්න ඕන එක හා සමාන ආකාරය. நாங்கள் எல்லாரும் ஒன்றாக ஏற்றுக்கொள்கிற நிலைமைக்கு வர வேண்டும். පාල්තුමා කාරණා තුනක් ගැන කතා කරයි. இந்த இடத்துல பவுல் 3 குறிப்புகளை சொல்லுகிறார். එකක් තමයි ඇදහිල්ලේ දුර්වල කෙනෙක්ව පිළිගන්න ඕන. ஆகவே முதலாவது தான் விசுவாசத்தில் பலவீனமானவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ඇදහිල්ලෙන් දුර්වල තැනැත්තා පිළිගන්න එහෙත් සැකසහිතව වාද කිරීමට නොවේය. ஆகவே இந்த விசுவாசத்திலே பலவீனமானவர்களை சேர்த்துக் கொள்ளும் போது அவர்களை குறித்து ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. කොහොමද අපි එක්කෙනෙක්ගේ ඇදහිල්ල දුර්වල කියලා කොහොමද අපි ඒක සඳහන් කරන්නේ? ஆகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதான விசுவாசத்தின் பலவீனம் என்று சொல்லும்போது எதை குறித்து நாங்கள் ඒ பேசுகிறோம்? ප්‍රශ්නෙට පෞල්තුමා දෙනවා පිළිතුරක්. එයා කියනවා ඔබට අයිතියක් නැහැ උම කරන්න. ஆகவே பவுல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும்போது சொல்லுகிறார், இதுக்கு உரியதான உரிமை உங்களுக்கு ஒன்றும் இல்லையே. ඒක දෙවියන් වහන්සේගේ අයිතිය. அது ஆண்டவருடைய உரிமை. උන්වහන්සේ තමයි අපිව විනිශ්චය කරන්නේ. ஆண்டவர் தான் எங்களை நியாயம் தீர்ப்பது. අපි එක්කෙනෙක්ව පිළිගන්න ඕන. நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள මම வேண்டும். දකින දෙයක් තමයි සභාවේ ஆகவே நான் காண்கிறது தான் சபையிலே අපේ ඇදහිල්ල ගමනේ අපි අවුරුදු කීපයක් අපි ඉස්සරහට යනකොට අපි අමතක වෙනවා අපේ පටන් ගැනීම. ஆகவே நாங்கள் விசுவாசத்தின் பயணத்திலே முன்னோக்கி போகும்போது நாங்கள் மறந்து விடுகிறோம் நம்முடைய ஆரம்பத்தை. කී සැරයක් අපි වැටුණාද? நாங்கள் எத்தனை தடவை விழுந்திருக்கிறோம், කී සැරයක් ලිස්සුණාද? எத்தனை தடவை மிஸ் ஆகி இருக்கிறோம், කී සැරයක් පසුබට වුණාද? எத்தனை தடவை நாங்கள் பின்வாங்கி போயிருக்கிறோம். මම ගැලවීම යාඥාව 23 සැරයක් යාඥා කෙරුවා. ஆகவே நான் என்னுடைய பாவ மன்னிப்பின் ஜெபத்தை 23 தடவை சொல்லி இருக்கிறேன். එනවා ලිස්සනවා, එනවා වැටෙනවා, එනවා පසුබට වෙනවා. வருவேன் விழுந்து போயிடுவேன், வருவேன் பின்வாங்கி போய்விடுவேன், வருவேன் தள்ளப்பட்டு போய்விடுவேன். මම දුර්වලයි ඒ දවස්වල. நான் அந்த காலத்திலே பலவீனன். අද මම ඊට වඩා ශක්තිමත් වුණා. තාමත් ඒ දවස්වල මට ලැබුණ අනුග්‍රහය ඊට වඩා මට මේ අනුග්‍රහය අද ඕන. ஆகவே ஆனாலும் கூட நான் அந்த காலத்திலே இருந்ததான அந்த இரக்கத்தை விட அந்த கிருபையை விட எனக்கு இன்றைக்கு அதிகமான கிருபை எனக்கு வேண்டும். අපි කාටවත් කියන්න බෑ අපි යන්න ඕන තැනට අපි ඇවිත් තිබෙනවා කියලා. நாங்கள் ஒருவரும் சொல்ல முடியாது நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்து முடிந்தாயிற்று என்று. නමුත් අපි කාලයක් ඉස්සරහට ගියන් පස්සේ අපි හැරිලා බලන්නකෝ ඔයාගේ ඇදහිල්ල කොච්චර දුර්වලද කියලා අපි විනිශ්චය කරනවා. ஆகவே நான் ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே வந்த பிறகு நான் பார்த்து சொல்லுகிறேன், நீ எவனமாக பிழைக்கிறாய் என்று சொல்லி நியாயம் தீர்க்கிறேன். යුදෙව් කිතුණුවන් hina වෙනවා අන්‍ය ජාතින් දිහා. ஆகவே அந்நிய ஜனங்களை குறித்து அந்நிய புறஜாதிகளை குறித்து இந்த யூத கிறிஸ்தவர்கள் சிரிக்கிறார்கள். බලන්න මොන් හැසිරෙන විදිය. பாருங்க நடந்து கொள்ற விதத்தை. ඕනම දෙයක් කනවා. ඕනම දෙයක් කනවා. எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க, ඕනම දෙයක් අඳිනවා. எது வேணாலும் உடுத்துறாங்க. උන්නුත් ලෝකයේ අතර කිසි වෙනසක් නැහැ. කෝ සාක්ෂිය? அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எங்க சாட்சி? අන්‍ය ජාතින් හැරිලා යුදෙව් කිතුණුවන් කියනවා මුන් තාම වහල්කරුවන්. ஆனா புறஜாதிகள் இந்த யூத கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது இன்னும் அடிமைகளாக தான் இருக்கிறார்கள். මුන්ගේ නීති, அவங்களுடைய சட்டத்திட்டம், මුන්ගේ සිරිත් විරිත්, அவங்களுடைய பாரம்பரிய කෝ ක්‍රිස්තුස් වහන්සේගේ නිදහස ஏன் எங்கே கிறிஸ்துடைய அந்த விடுதலை? තාමත් පරණ විදියටම ඉන්නවා. இன்னுமாக அந்த பழைய முறையின்படி தான் இருக்கிறார்கள். මේ පක්ෂ දෙකම දෙවියන් වහන්සේ සොයන්නේ නැතුව සභා ගොඩ නගන්න නැතුව මේගලන් දෙන්න අතර විවාදයක්. ஆகவே இவர்கள் ஆண்டவரை நோக்கி தேடாமல் இவர்களுக்குள்ளே முரண்பாடுகளாக மாறுகிறது. යක්ෂයා හාන්සි පුටුවේ වාඩි වෙලා කියනවා
මට පීඩාව නම් ගේන්න ඕනේ නැහැ. මේගොල්ලන් දෙන්නා ගහ ගන්නවා. ඒක ඇති. ஆகவே பிசாசு அமர்ந்திருந்து சொல்லுகிறான், என்ன எனக்கு உபத்திரவம் இந்த சபைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, இவர்களே அடித்துக் கொள்கிறார்கள் என்று. අපි එක්කෙනෙක්ගෙනාගේ ඇදහිල්ල நாங்கள் ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் විනිශ්චය කරන්න අයිතියක් නැහැ. நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. මන්ද දෙවියන් වහන්සේ පිළිගත් එක්කෙනෙක් ඔබ විනිශ්චය කරන්නට ඔබ කවුද? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு நீங்கள் யார்? ඒක කතා කරන්නේ ව්‍යාජ ධර්ම ගැන නෙමෙයි. இந்த இடத்துல பேசுவது பொய் உபதேசத்தை குறித்து அல்ல. ව්‍යාජ පූජකවරුන් සහ ප්‍රොෆෙටවරුන් ගැන නෙමෙයි. ஆகவே அங்கிருந்ததான பொய் தீர்க்கதரிசிகளையும் பொய் கள்ள போதகர்களையும் குறித்து அல்ல. ඒවා ගැන පෞල්තුමා තදින් කෙලින් කතා කරනවා. அவர்களை குறித்து பவுல் திடகாத்திரமாக தெளிவாக நேரடியாக பேசினார். මේ සභාවේ මම ව්‍යාජ ධර්ම දේශනා කරන්න පටන් ගත්තා නම් කරුණාකර මේ සභාව දාලා යන්න, තමාගේ ආත්මය බේරගන්න. ஆகவே நான் கள்ள போதகத்தை குறித்து இந்த இடத்துல பேசுவேனானால் தயவு செய்து இந்த இடத்துல ஓடி போயிருங்கள், உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள். මේ කතා කරන්නේ ඕව ගැන නෙමෙයි. இந்த இடத்துல பேசுவது உங்களை குறித்து அல்ல. මේ කතා කරන්නේ අපි අතර තියෙන ප්‍රශ්න இந்த ගැන. பிரச்சனையை பேசுகிறார் நமக்குள்ளே இருக்கிறதான ඒක பிரச்சனை. තමයි පෞල්තුමා කියන්නේ කවුද හරි කවුද වැරදි. මන්ද ඇත්ත ප්‍රශ්න තමයි ප්‍රේමය නැහැ. ஆகவே அந்த இடத்துல தான் பவுல் சொல்லுகிறார், யாரு சரி யாரு பிழை அல்ல, உண்மையிலேயே அந்த இடத்துல அன்பு இல்லை. ප්‍රේමය නැති නිසා පිළිගැනීම නැහැ. ஆகவே அன்பு இல்லாதது நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை. අපිට පිළිගැනීම තියෙනවා නම් நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்படுதல் இருக்குமா අපි இருந்தால் එකිනෙකා සමග අපි ඇවිදෙයි. ஒருவரோடு ஒருவர் நாங்கள் சேர்ந்து நடப்போம். අපි දුර්වල එක්කෙනාට මඟ පෙන්වයි. நாங்கள் பலவீனமானவர்களுக்கு உதவி செய்வோம், வழி අපි நடத்துவோம். එකිනෙකාට සේවය කරයි. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்வோம். අපි එකට ගමන් කරයි. நாங்கள் ஒன்றாக பயணிப்போம். අපේ විවිධ වෙනස්කම් වලින් අපි වෙන් වෙන්නේ ඒ වෙනස්කම් තුලින් අපේ තවත් අලුත් සේවයන් බිහි වෙයි එක්කෙනෙකුට සේවය කරන්න. ஆகவே நம்முடைய வித்தியாசத்தின் நிமித்தமாக விலகி போக மாட்டோம். அதற்கு பதிலாக நாங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் ஊழியம் செய்ய முடியுமா? මම ඉංග්‍රීසියෙන් නිතරම කියන දෙයක් තමයි diversity is an opportunity for service not for division. ඒ කියන්නේ අපේ විවිධකම් වලින් වෙනස්කම් ඇති වෙන්න නෙමෙයි හේතුව, නමුත් සේවය ඇති කිරීමට තමයි පරමාර්ථය. ஆகவே வேற்றுமை இருக்கிறதான இடத்திலே ஊழியம் செய்ய வேண்டும். ஒற்றுமைக்கான ஊழியம் செய்வதற்கு தான் நாங்கள் வாய்ப்பாக தேட வேண்டும் என்று ஆங்கில சபையில் அடிக்கடி நான் சொல்லுவேன். ඉතින් ඔබ හිතන විදිහට ඇදහිල්ල දුර්වල එක්කෙනෙක්ව ප්‍රතික්ෂේප කරන්නේ பிரதிஷேப කරන්න එයාව පිළිගන්න. ஆகவே யாராவது விசுவாசத்திலே பலவீனப்பட்டவர்கள் இருப்பார்களா இருந்தால் அவர்களை புறக்கணிக்க வேண்டாம், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். දෙවන එක පෞල්තුමා කියන ඔබට වෙනස් එක්කෙනෙක් එයාව පිළිගන්න. ஆகவே இரண்டாவது குறிப்பு தான் வித்தியாசமாக இருக்கும் நபர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ගලාති පොතේ 3:28 කියනවා නුඹලා සියලන් ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල එකිනෙකනාව සිටින නිසා යුදෙවෙකෝ ග්‍රීකයෙක් නැත්තේය, දාසෙකෝ නිර්දාසෙක් නැත්තේය, පුරුෂෙකෝ ස්ත්‍රියෙක් නැත්තේය. අපි හැමෝම එක හා සමානයි. கலாத்தியர் 3:28 வசனத்தின்படி யூதன் என்றும் கிரேக்கனம் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். අපි එන පසුබිම් නිසා අපි අඳින විදිය වෙනස් වෙයි. ஆகவே நாங்கள் வருகிற பின்னணியின் நிமித்தமாக நாங்கள் உடுத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கலாம், කතා කරන විදිය වෙනස් වෙයි. பேசுகிற முறை வித்தியாசமா இருக்கலாம், සමහරට එකට සෙට් වෙන්න පොඩ්ඩක් අමාරු වෙයි. சில வேளையில ஒன்றாக செட் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். නමුත් මේවා අපිව වෙන් කරන්න බෑ. ஆனால் இது நம்மளை பிரித்து போட முடியாது. වෙන් වෙනකොට ඔබ කල්ලි හැදෙනවා. ஆகவே பிரிக்கும் போது அங்கே குழுக்கள் எழும்ப ඒවා ஆரம்பிக்கும். හැදෙනකොට ආත්මෙන් වාසයට ක්‍රියා කරන්න බෑ. அவ்வண்ணமான காரியங்கள் எழும்பும் போது ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. මේ ප්‍රශ්නේ ලෝකෙ තියෙනවනේ. இந்த பிரச்சனை உலகத்திலும் இருக்கிறது அல்லவா? කොහොමද අපි මේ ලෝකෙට ආදර්ශයක් වෙන්නේ? මේ ප්‍රශ්න අප තුල තියෙනවා. ஆகவே நாங்கள் எப்படி உலகத்துக்கு மாதிரியாக இருக்க முடியும்? நமக்குள்ளே இவ்வண்ணமான பிரச்சனை இருக்குமா මේ இருந்தால்? ප්‍රශ්නෙට හේතුව තමයි යුදෙ කිතුනුවන් අන්‍ය ජාති කිතුනුවන්ට වෙනස්. ஆகவே இந்த புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு விட யூத கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறை முற்றிலும் வித்தியாசம். අන්‍ය ජාතින් කිතුනුවන් යුදෙ කිතුනුවන්ටත් වෙනස්. ஆகவே யூத கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறை அந்த புறஜாதி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை விட வித்தியாசம். මට යුදෙ යාළුවෝ ඉන්නවා. யூத நண்பர்கள் எனக்கு இருக்கார்கள். අනිවාර්යෙන් වෙනස්. මං කියන්න පුළුවන්. நான் உறுதியா சொல்ல முடியும், நிச்சயமாகவே வித்தியாசம். පොඩ්ඩක් අමුතුයි කියලාත් කියන්නත් පුළුවන්. அவர் மாதிரி இருந்தாலும் கூட சொல்ல முடியும். ඒගොල්ලන්ගේ සිරිතෙත් අමුතුයි. அவங்களுடைய முறைகள் எல்லாம் வித்தியாசம். මං සෝ අපි එකට කෑම කනකොට එම පොඩ්ඩක් ගොඩක් වෙනස්. එහෙම ஆகவே කියමුකෝ. நாங்கள் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடும் போது கூட முற்றிலும் வித்தியாசமா தான் இருக்கும். අත් හොදන විදියටත් වෙනස්. கையை கழுவுற முறையும் கூட வித்தியாசம். ඒ වෙනස්කම නිසා අපි
සෙට් වෙන්නේ නැති එක කියන්නේ මොන අපරාධයක්ද? ஆகவே இந்த வித்தியாசத்தின் நிமித்தமாக நாங்கள் செட்டாக முடியலன்னு சொன்னா அது எவ்வளவு பெரியதான மோசமான செயல். අපි මේ తాවකාලික ලෝකයේ සෙට් වෙන්න බැරි නම් සදාකාලික ඊට මොනවද අපි කරන්න යන්නේ? ஆகவே தற்காலிகத்தில் இருக்கிறதான இந்த உலகத்திலே நாங்கள் சேர முடியாவிட்டால் நித்தியத்திலே போய் எப்படி சேர போகிறோம்? දැන් ඉතින් වෙන රටකට ගිහිලා හැංගෙන්න පුළුවන්. නමුත් ලෝකේ ස්වර්ගයට යනකොට හැංගෙන්න බෑ. ஆகவே இப்பொழுது எங்கேயாவது வேற நாட்டிலே போய் ஒண்டிக் கொள்ளலாம், பரலோகத்தில் போய் எப்படி ஒண்டிக் கொள்வது? මට මතකයි පාස් ඩිෂාන් එක දවසක් කතාවක් කියනවා. ஒரு நாள் பாஸ்டர் டிசான் சொன்ன கதை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. මේ දකුණු ඇමරිකාවේ යනකොට මට තාමත් මතකයි මේ දකුණු ඇමරිකාවේ යාගේ පළවෙනි සැරේට යනකොට தென் ஆப்பிரிக்காவுக்கு முதலாவது தடவையாக அவர் போகும்போது ඒ සභාවේ නටපු විදිය அந்த சபையில் இருக்கிறதான ஜனங்கள் நடனமாடின விதம், දකුණු ඇමරිකාවේ හැම දෙයක්ම නැටුමක්නේ. ஆகவே දකුණු දකුණු ඇමරිකාවේ හැම එකක්ම නැටුමක්නේ. ஆகவே வட அமெரிக்காவில் எல்லாமே ஆட்டம் தானே. So ඉතින් එයා යනවා මේ ස්ථානෙට විශාල සභාවක්. இது ஒரு பெரிய சபை, அந்த இடத்துக்கு போகிறார். එයා යනකොට එයා හිතුවා මේක සභාවක්ද මේක පාටි එකක්ද? ஆகவே இது ஒரு பாட்டியா அல்லது சபையான்னு பார்த்தேன். ඉතින් මේ එයා ඉන්නවා ඉස්සරහා. ඉතින් එයාත් ඉතින් ඉන්නවා. ඊට පස්සේ ප්‍රධාන පාලකතුමා அவர் அந்த இடத்துல இருக்கும்போது அதோடைய பிரதான போதகர் වේදිකාවට නගිනකොට அந்த மேடைக்கு ஏறும்போது එයා මේම කියලා තමයි එයා නැගිටලා එයා එන්නේ පුල්පිට් එකට. ஆகவே ஒரு விதமான ஆக்ஷன் போட்டுக்கொண்டு தான் அந்த பலிபீடத்துக்கு போனார். ඒකෙන් පාස්ටර් ඩිෂාන්ට එක ප්‍රශ්නයක් වුණා. அது பாஸ்டர் டிஷானுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது. අගෞරවයක් කියලා. ඒක අගෞරවයක් කියලා. அது ஒரு விதமான கனவீனம் படுத்துதல் போன்றிருந்தது. ඉතින් එයා දෙවියන් වහන්සේ කියනවා මේව හරි නෑ. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார் இது சரியில்லை. දෙවියන් වහන්සේ ඒ වෙලාවෙම කතා කළගෙන ඇයි හරි නැත්තේ? ஆண்டவர் அப்பே பேசி சொன்னார், ஏன் அது சரியில்லை? නෑ ඔයාට ඒක අගෞරවයක් ආගමට. அது உன்னுடைய மதத்துக்கு அது அகௌரவமாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේ කියනවා මේක මට සතුටක්. ஆண்டவர் சொல்லுகிறார் அது எனக்கு சந்தோஷம். දකුණු ඇමරිකාවේ ඇදලිවන්තයෝ මේම තමයි ඒගොල්ලන් හැසිරෙන්නේ. தென் அமெரிக்காவில் இருக்கிறதான இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிதான் கவனப்படுத்துவார்கள். ඒගොල්ලන්ගේ දුකෙන් නිදහස් වෙන්නේ සභාවට ඇවිල්ලා නමස්කාර කරලා ප්‍රීති වෙනකොට. ஆகவே அவர்கள் துக்கத்திலிருந்து விடுதலை அடைவது ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து பாடி துதித்து ஆராதிக்கும் போதுதான். පාස්ටර් ඩිෂාන් කියනවා එහෙනම් මේක නම් මගේ රටට නම් ගැලපෙන්නේ නැහැ. அப்போ பாஸ்டர் டிசான் சொன்னார் இது என்னுடைய நாட்டுக்குன்னா சரி வராது, මගේ සභාවට ගැලපෙන්නේ නැහැ. இது என்னுடைய சபைக்கு சரி வராது. දෙවියන් වහන්සේ කියනවා එහෙනම් ඔයාගේ සභාව ස්වර්ගයට එනකොට පොඩ්ඩක් අමුත්තක් හැටියට ඉන්න වෙයි. ஆகவே உன்னுடைய சபை பரலோகத்துக்கு வரும்போது புதுசா தான் ஒரு விதமா இருக்கணும். මන්ද විවිධ ගෝත්‍ර, ஏனென்றால் வித்தியாசமான கோத்திரத்தார், විවිධ දේශකීන්, வித்தியாசமான தேசத்தார், විවිධ දේශවලින් සමාවෙන්න, வித்தியாசமான தேசங்களிலிருந்து, විවිධ පසුබිම් වලින්, வித்தியாசமான பின்னணியிலிருந்து, විවිධ භාෂාවලින් வித்தியாசமான பாஷைகளிலிருந்து සෙනගෙදී ஜனங்கள் ஒன்று கூடுவார்கள். මම හැමෝම මම පිළිගන්නවා. நான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுவேன். ඔබත් එක්කෙනෙක්ව පිළිගන්න ඕන. நீங்களும் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். කාල්වරි සභාවත් මේ වගේ දෙයක් වෙන්න පුළුවන් නේ. අපි විවිධ පසුබිම් වලින් එනවානේ. கல்வாரி சபையிலேயும் வித்தியாசமான பின்னணியிலிருந்து வருகிறவர்கள் இருக்கிறார்கள் தானே. උස, මහත, உயரம், கட்டை, தடிப்பம், කෙට්ටු, மெலிந்தவர்கள், සුදු, කළු, கருப்பு, வெள்ளை, දුඹුරු, රෝස පාට, ரோச கலர், රෝස පාට නම් නෑ. හැබැයි සිංහල, දෙමළ, தமிழ், சிங்களம், ඉස්ලාම් ආගමෙන්, இஸ்லாம் மதத்தினர், වර්ග සමාජයෙන් இறங்கிய சமூகத்திலிருந்து ස්වර්ගයේ පොඩි ආදර්ශයක් තමයි සභාවනේ. ஆகவே பரலோகத்தினுடைய ஒரு சிறிய மாதிரி தான் சபை. අපේ වෙනස්කම් நம்முடைய வித்தியாசம் ඒවා අපි ඒව තුලින් පරමාර්ථයක් ඇති කරන්න ඕන, සේවයන් වැඩි කරන්න. ஆகவே இதிலே சரியான நோக்கத்தை வைத்துக் கொள்வோமாயிருந்தால் ஊழியம் பெருக ஆரம்பிக்கும். වෙනස්කම් නිසා අපි පක්ෂපාත වෙන්න බෑ. வித்தியாசத்தின் நிமித்தமாக நாங்கள் பிரிந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. තුන්වෙනි එක, மூன்றாவது, නැවතත් එන එක්කෙනාව පිළිගන්න. திரும்பி வருபவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். මේක පාවල්තුමා ඒ බයිබල් පදයේ කෙලින්ම සඳහන් කරන්නේ. නමුත් මම දන්නවා ඉතිහාසයෙන් මේක වෙච්ච තවත් දෙයක්. ஆகவே பவுல் இது நேரடியாக இந்த விஷயத்தை குறிப்பிடவில்லை, ஆனால் எனக்கு தெரியும் இதோடைய பின்னணியை குறித்து. මන්ද ඒ දවස්වල පුදුම පීඩාව නිසා, ඒ අධික පීඩා නිසා අන්තිම මොහොතේ සමහර අය ඒගොල්ලන්ගේ ඇදහිල්ල ඒගොල්ලන් ප්‍රතික්ෂේප කෙරුවා. ஆகவே அந்த காலத்திலே இருந்ததான உபத்திரவத்தின் நிமித்தமாக சிலர் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போய் விட்டார்கள், பின்வாங்கி போனார்கள். ගොඩාක් අය වේද සාක්ෂි හැටියට ඔවුන්ගේ ජීවිතේ පුද කෙරුවා. அநேக இரத்த சாட்சியாக தங்கள் வாழ்க்கையை ஒப்புவித்தார்கள். නමුත් සමහර අය අන්තිම මොහොතේ
බය නිසාද මොන හරි දෙයක් නිසා ඒ ඇදහිලා අත්හැරියා. கடைசியிலே சிலர் பயத்து நிமித்தமாக தெரியாது தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விட்டார்கள். නමුත් ඔවුන් කාලෙකින් පස්සේ ඔවුන් පසුතැවිලි වෙලා ඔවුන් නැවතත් සභාවට එන්න උත්සාහ කරනකොට සභාව ඔවුන්ව ප්‍රතික්ෂේප කරනවා. ஆனால் அவர்கள் திரும்பி சபைக்கு வரும்போது ஆனால் சபையானது அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுதளித்தது, මේක සංවේදී පුරකණිතද? මේක සංවේදී ප්‍රශ්නයක්. இது உணர்வு ரீதியான ஒரு காரியம். මන්ද සභාව ඇතුලේ ඔවුන්ගේ සමහරට ඔවුන්ගේ දෙමව්පියෝ ඔවුන්ගේ දරුවන් වේද සාක්ෂීන් හැටියට ඔවුන්ගේ ජීවිත පුද කළා තිබුණා. சில வேளைகளில் அவருடைய பெற்றோர் பிள்ளைகள் இரத்த சாட்சியாக மறித்திருந்திருப்பார்கள். so ඒ හේතුවත් නිසා ඇදහිල්ල අතරපු අයව ප්‍රතික්ෂේප කරන්න අර හදිසි වෙයි. ஆகவே இது நிமித்தமாக விசுவாசத்தை விட்டவர்களை புறக்கணிப்பது சாதாரண நடந்திருக்கலாம். මට මතකයි ගාල්ලේ මම ඉන්නකොට මට අවුරුද්දෙන් අවුරුදු පීඩාව වගේ ඉතින් මට මතක එක පීඩාවක් එක සතයකින් මගේ ඇදලිවන්තයෝ 100ක් නැති වුණා. ஆகவே அந்த காலியில் இருக்கும்போது அடிக்கடி உபத்திரவம் வரும். ஒரு வாரத்திலே 100 விசுவாசிகள் போய்விட்டார்கள். ෆෝන් ඔෆ් කරලා ගම් මාරු කරලා வீடுகள் மாறிவிட்டார்கள், போனை ஆஃப் பண்ணிவிட்டார்கள். ඔවුන් හැංගුණා. அவர்கள் ஒண்டிக் கொண்டார்கள். මගේ අනිත් ඇදලිවන්තයෝ ගොඩක් තනි වුණා. அநேக மற்ற விசுவாசிகள் தனியான පීඩාවෙන් පස්සේ ඔවුන් ටික ටික එන්න පටන් ගත්තා. ஆனால் உபத்திரவத்துக்கு பின்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். මේ ප්‍රශ්නේම අපටත් ඇති වුණා. இப்பொழுது பிரச்சனை எங்களுக்கு ஏற்பட்டது. කොහෙද ගියේ? எங்க போனீங்க? හැංගුණානේ. ஒண்டிட்டீங்க தானே? මොකද වුනේ? என்ன நடந்துச்சு? ඔය වගේ ප්‍රශ්න අහන්න පටන් ගත්තා. இவ்வண்ணமான பிரச்சனையே கேட்க ஆரம்பித்தது. අපි මනුෂ්‍යයන් විශ්වාස කරන්න බෑ. நாங்கள் மனிதர்களை நியாயம் தீர்க்க முடியாது. අපි ඕනම පිළිගන්න ඕන. நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். සමහරට සභාවේ ප්‍රශ්න නිසා சிலர் சபையில ஏற்பட்ட ஏதாவது பிரச்சனை நிமித்தம் සෙනගක් සභා දාලා යයි. சில சபையை விட்டு அவர்கள் போகலாம். රවුමක් ගායි අනිත් සභාන් වල විසිට් කරයි. மற்ற இடங்கள்ல போயிட்டு சபைகளை விசிட் பண்ண ரவுண்ட் அடிக்கலாம். රවුන්ඩ් අබවුට් එකේ වමට දායි ට්‍රැෆික් ලයිට් එකේ දකුණට දාලා කොහොම හරි රවුමක් ගහලා මහ ගෙදරට ආයෙමත් එයි. ஆகவே அங்கேயும் இங்கேயும் போயிட்டு கடைசியில தங்களுடைய தாய் சபைக்கே நோக்கி வரலாம். ඒ වෙලාවට එනකොට අත දාලා කියන හා කොහෙද ගියේ? අපි දන්නවා. එහෙම කියන්න බෑ. அப்பொழுது வரும்போது நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி நாங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம அந்த டோனை கொடுக்க இல்லாது. අපි එක්කෙනෙක් නාව පිළිගන්න ඕන. நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். මන්ද අන්තිමේදී අපි ඔක්කොමලා දෙවියන් වහන්සේගේ දරුවෝ. ஏனென்றால் கடைசியிலே நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். එක්කෙනෙක් නාව පිළිගන්න. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ක්‍රිස්තුස් වහන්සේ கிறிஸ்து අපිව පිළිගත් වගේම நம்மை ஏற்றுக்கொண்டது போல අපි කීසරයක් ඈත් වුණාද දෙවියන් යේසුස් වහන්සේගෙන්? இயேசுவை விட்டு நாங்கள் எவ்வளவு நாட்களாக தூரம் போயிருக்கிறோம். අපේ රවුම් ගාලා ආවේ නැද්ද? நாங்களும் ரவுண்ட் அடிச்சு வரலையா? නමුත් යේසුස් වහන්සේ දොරකඩ ගාව ඉඳලා කිව්වද හතරවෙනි සැරේනේ ලාස්ට් chance. එහෙම කිව්වද? கதவு கிட்ட நின்னுகிட்டு எங்க போனீங்க, எங்க சுத்திட்டு வரீங்க, 4வது தடவை இல்லையா அப்படின்னு நம்மளை கேட்கறது இல்லையே. අදටත් උන්වහන්සේ එහෙම කියන්නේ. இப்பொழுதும் அவர் அப்படி கேட்பது இல்லை. ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබ පිළිගත් වගේම கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல. අපි ඒ ගැන පොඩ්ඩක් හිතමු මම අවසන් කරන්න පෙර. நான் முடிப்பதற்கு முன்பாக இந்த வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். ඔබගේ ජීවිතය ගැන ඔබ සිතලා බලන්න. உங்கள் வாழ்க்கை குறித்து நீங்களே யோசித்து பாருங்கள். යේසුස් වහන්සේ ඔබ වෙනුවෙන් මිය යාමට තරම් වටිනා දෙයක් ඔබගේ ජීවිතේ තියෙනවද? இயேசுவானவர் உங்களுக்காக உயிரை கொடுத்து உயிர் கொடுப்பதை விட வேற ஏதாவது பெருமதியாக இருக்கிறதா? ඇත්තට බලන්න. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. යේසුස් වහන්සේ இயேசுவானவர் උන්වහන්සේගේ ජීවිතේ ඔබ වෙනුවෙන් පුද කරන්නට ඔබගේ ජීවිතේ යම්කිසි වටිනාකමක් තියෙන. ඒ තරම් වටිනාකමක් තියෙනවද? ஆகவே உங்களுக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு ஏதாவது பெருமதி உங்களிடத்தில் இருக்கிறதா? මම මගේ ජීවිතේ ඒ වගේ වටිනාකමක් නැහැ. என்னுடைய வாழ்க்கையில் அவனமான பெருமதி இல்ல. උන්වහන්සේ කියනවා ලෝහාන් මගේ සහෝදරයා. அவர் சொல்லுகிறார் லோகான் என்னுடைய சகோதரன், පාස ශාන්ති මගේ සහෝදරිය. பாஸ்டர் சாந்தி என்னுடைய சகோதரி. හෙබ්‍රේව 2:11. හෙබ්‍රේව 2:11. எபிரேயர் 11:2. උන්වහන්සේ ஆண்டவர் ඔබ උන්වහන්සේගේ සහෝදරයන් හැටියට පිළිගන්නට ඔබට යම්කිසි වටිනාකමක් තියෙනවද? அவர் உங்களை சகோதரனாக ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஏதாவது பெருமதி இருக்கிறதா? දෙවියන් වහන්සේ ගැන බලන්න. தேவனை குறித்து பாருங்கள். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට උරුමකාරයෝ වෙන්නට ඔබටගේ ජීවිතේ යම්කිසි වටිනාකමක් තියෙනවද? தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் உரிமையாளர்களாய் மாறுவதற்கு ஏதாவது பெருமதி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? මගේ ජීවිතේ වටිනාකමක් නැහැ. என்னுடைய வாழ்க்கையில் பெருமதி இல்லை. දරුකම பிள்ளை பாக்கியம், දරුවෙක් වෙන්න பிள்ளையாக மாற උන්වහන්සේගේ දරුවෙක් அவருடைய பிள்ளை, මටගේ ජීවිතේ වටිනාකමක් නැහැ. அவ்வளமான பெருமதி எனக்குள்ளே இல்லை. දරුකම විතරක් නෙමෙයිනේ. பிள்ளை ஸ்தானம் மாத்திரமல்ல, උන්වහන්සේගේ දරුවා அவருடைய பிள்ளை
පූජා කරනවා அவருடைய குமாரனை பலியாக்கி ඔබව දරුවෙක් හැටියට ගේන්න. நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்ற ට්‍රාන්සැක්ෂන් එකක් ගනුදෙනුවක්. கொடுக்கல் வாங்கல். මොන මෝඩ ගනුදෙනුවක්ද? எவ்வளவு முட்டாள்தனமான கொடுக்கல் வாங்கல். යේසුස් වහන්සේ කියන වටිනා පුද්ගලයා இயேசு சுவாமி என்கிறதான அந்த பெருமதியான நபர் දෙවිපිරන් වහන්සේ දෙනවා. தேவ பிதா கொடுக்கிறார். මං වගේ නොවටිනා මනුෂ්‍යෙක් என்னை போல பெருமதியற்ற ஒரு மனிதனுக்கு දරුකමට ගේන්න. பிள்ளையாக மாற்ற දෙවිපියාණන් වහන්සේ தேவ பிதாவானவர் මාව මේ ආකාරයෙන් පිළිගන්නව නම් அவர் நம்மை இவ்வண்ணமாக ஏற்றுக்கொள்வாராய் இருந்தால் ඇයි මම මෙයාව මගේ සහෝදරයට මම පිළිගන්න බැරි? ஏன் இவரை என்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ள முடியாது? මොන අදාළ හේතුවක් තියෙනවද? எந்த பிரயோகமான காரணம் இருக்கிறது? මම දන්න විදිහට කිසි හේතුවක් නැහැ. எனக்கு தெரிந்த அளவுல ஒரு காரணமும் இல்லை. ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබව පිළිගත්තපු වගේම கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல එකිනෙකනාව පිළිගන්න. நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபிப்போம். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த காலை பொழுதிலே இயேசுவின் நாமத்தினாலே துரோகிகளாய் புறஜாதிகளாய் தூரமாய் இருந்த எங்களை பிள்ளையாய் மாற்றுவதற்காக எங்களுக்காக நீ சிலுவையிலே செய்த அந்த வல்ல செயலுக்காக உமக்கு நன்றி. பலவீனமான எங்களை, சத்துருக்களாய் இருந்த எங்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வந்தவரே, உம்முடைய அன்பே அதை செய்ய வைத்தது. அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளையிலே உம்முடைய வித்தாகிய வார்த்தை எங்களுக்குள்ளே வளரட்டும் சுவாமி. அது நல்ல கனிகளை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்க பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். காலவேளையிலே அதை செய்ய முடியாத அளவுக்கு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு எந்தெந்த காரியங்கள் எங்களை கட்டி வைத்திருக்கிறதோ, எந்தெந்த பிசாசின் பொய்கள் எங்களுடைய மனதிலே ஆண்டவரே தடையாக வைத்திருக்கிறானோ, அந்த காரியங்கள் எல்லாம் எடுத்து போட்டு சுவாமி, இந்த காலவேளையிலே தேவ அன்பு எங்களை நிரப்புகிறபடியால் ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ குறைவுள்ளவர்களாக இருந்தும் உம்முடைய அன்பு எங்களுக்கு வெளிப்பட்டதே. எங்கள் சகோதரர்களுக்குள்ளும் சகோதரிடத்திலும் எத்தனையோ குறைவுகள் காணும்போது நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அன்பு வெளிப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய இருதயம் மாறட்டும், எங்கள் எண்ணங்கள் மாறட்டும், நாங்கள் பார்க்கிற விதம் மாறட்டும், நாங்கள் யோசிக்கிற விதம் மாறட்டும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே தேவ அன்பு இருக்கிறது என்பதை உலக மக்கள் அறிந்து கொள்ள எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமான கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்து ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் தேவை என்கிற அந்த உண்மையான சத்தியத்துக்குள்ளே எங்களை அழைத்து செல்லும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த காலவெள்ளை கைகளை உயர்த்தி நீர் அனுப்பின சத்தியத்துக்காக நன்றி. இந்த காலவெள்ளை எனக்கும் எங்களுக்கும் கொடுக்கிறதான விடுதலைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்துக்கு ஒப்புக் கொடுத்து நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே ஒருவருக்கொருவே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை வரவேற்க வேண்டும். ஆகவே நம் வார்த்தையை கேட்டதை போலவே ஒருவருக்கொருவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும். தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டதை போல நீங்களும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே உங்களுடைய வார்த்தை கேட்டதை போல நாங்களும் எங்களை இருதயங்களை மாற்றிக்கொள்ளும். கர்த்தர் எங்கள் மத்தியிலும் பெரிய காரியங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த நாள் ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு தான் நாங்கள் தந்தையர் தினம் நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தந்தைக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு தந்தைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதைவிட பெரிதான காரியங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்தில் கண்களை மூடுங்கள். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளில் நாம் வார்த்தையை கேட்டதை போல ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் விதமாக நாங்களும் ஒருவருக்கொருவை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி ஒரு அன்பை நாங்கள் ருசி பார்த்தபடினால் ஆண்டவரே, மற்றவர்களுக்கும் அந்த அன்பை காட்டும்படியாக, மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல இந்த நாளிலே நாங்கள் தந்தையர் தினம் கொண்டாடுகிறோம். ஆகவே உலகளாவிய இருக்கிறதான ஒவ்வொரு தந்தையரும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிறதான அந்த பொறுப்பை, அவர்கள் செய்கிறதான தொழில்கள், வியாபாரங்கள் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிறதான பிரயாசத்தை கர்த்தர் காண்கிறீர். அந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைமைத்துவத்தை கொடுக்கிற ஒவ்வொரு தந்தைக்காக உமக்கு நன்றி. தந்தைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, இன்னுமாக உம்முடைய தெய்வீக அன்பை அவர்கள் ருசி பார்க்கும்படியாகும். குடும்பத்தின் தலைவராக இருக்கிறதான அவர்களிடம் தேவனுடைய அன்பை அவர்கள் ருசி பார்த்ததை போலவே அந்த குடும்பத்திலும் தந்தையுடைய அன்பை ருசி பார்க்கும்படியாக உதவி செய்யுங்க. அதே போல இந்த நேரத்திலும் கூட ஒரு தந்தை இல்லாமல் கவலையோடு இருக்கிற யாராவது இருந்தால் இப்பொழுது கர்த்தர் தாமே நீர் ஒரு தந்தையாக இருந்து அவர்களை தேற்றும்படியாக எல்லாம் வல்ல இயேசு நாமத்தினால் நான் ஜெபிக்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.